யாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் கண்டன உரையாற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கண்டன பொதுக்கூட்டம், சிற்பி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் கண்டன உரையாற்றும் பொதுக்கூட்டம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. பைத்தியக்கார பையனுக்கு இப்படித்தான் பண்றாங்கன்னு நாங்க என்னென்ன பண்றது? அவனுக்கு மூச்சு பிடிக்க விளம்பரம் பண்றானுங்க. ஆனா அவங்க குரலை கேட்ட உடனே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது, அடக்க முடியல. சரி விடுங்க. இந்த பெரியார் குரூப்ஸ் ஏற்கனவே இது மாதிரி ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அண்ணனை எதிர்த்து போராட்டம் பண்றேன்னு அந்த காணொலியை பாருங்க நீங்களே. ஆட முட்டா குரங்கு கூறு கட்ட குக்கருங்களா, தந்தை பெரியாரை இழிவா பேசிய தந்தை பெரியாரையே கண்டிக்கிறோம். ஆட கோமாளி பசங்களா, இவனுக்கு இப்படித்தான் கோமாளிகளை பண்ணுவானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதிகமா யாரையும் சீண்ட மாட்டோம். நம்மளை தொட்டா நம்ம விட மாட்டோம். அது வேற, நம்ம அசிங்கமா பேசுறோமா. இவனுக்கு எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அக்கா மதிவதினி அவங்க ஒரு காணொலியில சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். பிரிட்டிஷ்காரன் சாக்ஸ் போட்டிருப்பா, அதனால அவன் கால் தேனாட்டை இனிக்கும். நான் பிரிட்டிஷ்காரன் காலையே நக்கருன்னு துணிச்சலா சொன்னாரு பெரியாராம். ஏடா, நீங்களே உங்க பெரியார கிழிச்சு தொங்க விடுறீங்க, இதுல நாங்க அவமானப்படுத்தணும். ஏங்க இப்படி எங்களை சோதிக்கிறீங்க? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? இதுல இன்னொரு கூத்து என்னன்னு கேளுங்க. இந்த மதிவதினி அக்கா இருக்காங்கல்ல, ஒரு புத்தக வெளியீட்டு விழால பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசுறத நீங்களே கேளுங்க. கோர்ட் பிராக்டிஸ் போயிட்டே இருக்கப்பா, அன்னைக்கு சொன்னேன், கோர்ட்டுக்கு போவே பிடிக்கலமா, எனக்கு யாருக்கிட்டயாவது போற மாதிரி இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரே இது இவங்க பேசுறத கீழே இருந்து வேற ரசிக்கிறானுங்களாம். ஐயோ, உங்களுக்கு புரியல வேற. இன்னொரு டைம் போட்டுமா? இப்ப கோர்ட் பிராக்டிஸ் போயிட்டே இருக்கப்பா, அன்னைக்கு சொன்னேன், கோர்ட்டுக்கு போவே பிடிக்கலமா, எனக்கு யாருக்கிட்டயாவது போற மாதிரி இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அவங்க இப்ப இந்த வார்த்தையை நம்ம பேசுறோம்னா என்ன நினைப்பானுங்க? ஒரு பெண் அசிங்கப்படுத்துற வேலையை பாக்குறாங்க. யதார்த்தமா பார்த்த வீடியோ, திடீர்னு பார்த்தா இந்த அக்கா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இது தப்புங்க. ஐயோ, வார்த்தையை திருத்துக்கள் கூட சொல்ல மாட்டானுங்க. இவனுங்க சேர்ந்துட்டு அப்படியே என்னமோ அப்படின்னு கீழே இருந்து சிரிக்கிறானுங்க. இதுதான் இப்ப பெரியார் குரூப்ஸோட நிலைமை. என்ன ஆகி போச்சுன்னா, இவனுங்க பெரியார பத்தி பரப்புறோம், பெரியார் அரசியலை சொல்றவங்க மறந்து போய் திமுக கொடுக்குற காசை வாங்கிட்டு திமுக யார கை காட்டுதோ அவங்களை எதிர்த்து, அதாவது நம்ம அண்ணனை எதிர்த்து குறைக்கிறதுலயே மும்முரமா இருக்கிறானுங்க. இவனுக்கு 3 நாளா மழுங்கி நாம என்ன பேச போறோம், நம்ம எதுக்காக வந்திருக்கிறதே மறந்து போய் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு தெரிகிறானுங்க இந்த சோரியார் குரூப்ஸ். இவனுங்க நடத்த போற மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நாளைக்கு அதுல இருந்து எவ்வளவு காமெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன பண்றது? நாம் தமிழ்.